Hello viewers, welcome to Jungle Database. இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம். டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இயற்கை ஆர்வலர்களால் இன்னுமே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற பந்திப்பூர், முத்தங்கா, மசனக்குடி, முதுமலை இந்த நான்குமே ஒன்றுக்கொன்று அண்டை வீடுகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 4 காடுகளும் கிட்டத்தட்ட 3 மாநிலங்களுடைய எல்லைக்குள்ள வருதுங்க. நம்மளுடைய ஜங்கிள் டேட்டாபேஸ் சேனல்ல இதுக்கு முன்னாடி இதனை பத்தி தனித்தனியாவே ஜங்கிள் சஃபாரி வீடியோவும் நிறையவே இந்த காடுகளை பத்தி பார்த்திருக்கோம். இருந்தாலும் இன்னைக்கு நான் இப்ப பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது முதுமலையில இருந்து பந்திப்பூர் வந்து அங்கிருந்து அதுக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய பந்திப்பூர் காடுகளுக்கு உள்ள நுழைஞ்சி கேரள வனக்கோட்டத்திற்கு உள்ள வரக்கூடிய முத்தங்கா அப்படின்ற ஒரு அற்புதமான காடுகள்ல ஒரு வனவழி சாலையா தான் இந்த பயணம் அமைய போகுது. எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட போர்ட்ல பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே நேச்சர் லவர்ஸ் தான். நிச்சயமா உங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாளாவது இந்த முதுமலை பந்திப்பூருக்கு வந்திருப்பீங்க. பெரும்பாலான மக்கள் ஊட்டியிலிருந்து முதுமலை வழியா பந்திப்பூர் போவாங்க. இதுவே பெங்களூர்லேருந்து கர்நாடகாலேருந்து வரவங்க அங்கிருந்து குண்டல்பேட், சாமராஜ் நகர் வழியா போவாங்க. ஆனா பல பேருக்கு தெரியாத அந்த பந்திப்பூர் காடுகளுக்கு அப்படியே பின்புறத்துல இப்ப நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த இடமும் பந்திப்பூர் காடுகளுக்கு சொந்தமானதுதான். மிகப்பெரிய காடுகள் தான் இந்த பந்திப்பூர் கர்நாடக எல்லைக்கு உட்பட்டு வரக்கூடிய இந்த காடுகள். இந்த காடுகள் வழியா நம்ம இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் பயணம் செஞ்சா இங்கிருந்து கேரள வனப்பகுதிக்குள்ள நம்ம நுழைஞ்சிருவோங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் முத்தங்கா அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த டிசம்பர் மாசத்துல யானைகளுடைய இடப்பெயர்ச்சி காலம் அப்படின்றனால நிறைய யானைகளை இந்த பகல்லையே நம்மளால சாலை ஓரத்திலேயே கண்டுகளிக்க முடிஞ்சது. இதுக்காக நம்ம பிரத்யேகமா சஃபாரி போறதை விட இந்த மாதிரி சாலைகளுக்கு ஓரமாகவே, இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கக்கூடிய மரங்கள்ல ஒரு மரத்துக்கு கீழேயும் ஒரு காட்டு யானை நிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு நிறைய யானைகளை இந்த பயணத்துல நம்ம பார்த்தோம். அதை பத்தின ஒரு சின்ன தொகுப்பு தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலரா இருந்தா இந்த ஜங்கிள் டேட்டாபேஸ் சேனல் உங்களுக்கானதே. நம்ம இதுவரைக்கும் பயணம் செஞ்சுட்டு வந்தது பந்திப்பூர் காடுகள் கர்நாடக மாநில எல்லைக்குள்ள வரதுனால அந்த காடுகள் இதோட முடியுது. அதனாலதான் இந்த இடத்துல ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்டும் வச்சிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த சைன் போர்ட்ல தேங்க்யூ விசிட் அகைன் போட்டிருக்கதை உங்களால பார்க்க முடியும். இதுக்கு அப்புறமா இங்க இருந்து தொடங்கக்கூடிய காடுகள் எல்லாமே கேரள மாநில எல்லைக்கு உட்பட்டு வருதுங்க. இங்க இருந்து முத்தங்கா வெறும் 6 கிலோமீட்டரும். அந்த வழியிலேயே நம்ம பயணம் செஞ்சா சுல்தான் பத்தேரி, அதாவது வயநாடு மாவட்டத்துக்குள்ள நம்ம போயிடுவோம். இந்த மாதிரி காடுகள்ல நீங்க பயணம் செய்யும் பொழுது ஒரு மாநில எல்லை முடிஞ்ச அடுத்த ஒரு சில மீட்டர்கள்லயே இன்னொரு மாநில எல்லை தொடங்குது. இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், வெல்கம் டு வயநாடு சாங்சுவரி அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம பயணம் செய்ய போற காடுகள் எல்லாமே கேரள வனப்பகுதியை சேர்ந்த முத்தங்கா காடுகள். நான் இந்த மாதிரி நிறைய காடுகளுக்கு உள்ள பயணம் செஞ்சனால ஒரு காடுகளுக்கும் தனித்தனி தன்மை இருக்கிறத என்னால உணர முடியுது. இந்த முத்தங்கா காடுகளுக்கு நான் உள்ள வந்தவனையே ஓங்கி உயர்ந்த நிறைய மரங்களை தொகுப்பா சாலைக்கு 2 மரங்களும் என்னால பார்க்க முடியுதுங்க. சாலையுடைய உயரத்துக்கு சமமட்டமா இருக்கிற மரங்கள்ல நமக்கு முழுதா அதனுடைய வியூ கிடைக்காது. ஆனா இந்த காடுகள் சாலையில இருந்து கொஞ்சம் மேல்மட்டமா இருக்கனால மரங்களுடைய அந்த மொத்த உருவத்தையும் நம்மளால நல்லாவே பார்க்க முடியுது. அதனால இந்த காடுகளுடைய பிரம்மாண்டத்தையும் நம்மளால நல்லாவே உணர முடியுது. குறிப்பிட்ட இடைவெளிகளில் தொடர்ச்சியாக நிறைய இடங்கள்ல எலிஃபண்ட் கிராசிங், பியர் கிராசிங், ஏன் ஒரு இடத்துல லெப்போர்டு கிராசிங் போர்டை கூட என்னால் பார்க்க முடியுது. வெளிச்சத்தில் பார்க்குற இதே காடுகள் இரவு 6 மணிக்கு மேலே ரொம்ப அபாயகரமானதுங்க. எந்த வனவிலங்குகள் எப்போ சாலையில் குறுக்கிடும் அப்படின்றது கூட தெரியாது. ஏன்னா இந்த காடுகளுக்கும் சாலைகளுக்கும் நடுவில் எந்த தடுப்பும் இல்லாமல் இருக்கிறத இந்த வீடியோவில் உங்களால் தெளிவாகவே பார்க்க முடியும். நம்மளோட இந்த பயணத்துல முதல் முறையா சாலைக்கு பக்கத்திலேயே ஒரு கணிசமான அளவுல புள்ளிமான்கள், ஸ்பாட்டட் டீர்ஸை எங்களால பார்க்க முடிஞ்சது.
ஏதோ ரோட்டு ஓரத்துல ஆடு மாடு மேயிற மாதிரி அந்த அளவுக்கு சர்வசாதாரணமா இத்தனை போக்குவரத்துக்கு இடையிலும் அந்த மான்கள் எந்தவித பதட்டமும் இல்லாம புல்மேற காட்சியை நாங்க பார்த்தோம். கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறமா இந்த வனத்துக்கு உள்ளேயே ஒரு சின்னதா ஒரு செக் போஸ்ட் பக்கத்துல ஒரு சின்ன 4-5 கடைகளை நாங்க பார்த்தோம். இது முழுக்க முழுக்க வனம் அப்படின்னாலும் இங்க வந்து ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் இருக்குங்க. அதுவும் இல்லாம இது இப்ப சபரிமலை சீசன்றனால நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்திருந்தாங்க. இந்த முழு வனசாலையில இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல மட்டுமே நம்மளுடைய வாகனத்தை நிறுத்துறதுக்கு இங்க வனத்துறை சார்பா அனுமதி இருக்குது. நீங்க ஒருவேளை வந்தா இங்க நிறுத்தி ஒரு சின்ன பிரேக் எடுத்ததுக்கு அப்புறமாவும் உங்களுடைய பயணத்தை நீங்க தொடரலாம். இதுவரைக்கும் நம்ம பயணம் செஞ்சது எல்லாமே கேரள வனத்துறைக்கு சொந்தமான காடுகள். ஆனா இந்த செக் போஸ்ட்க்கு அப்புறமா இதுக்கப்புறமா தான் நம்ம இந்த முத்தங்காவை சேர்ந்த உண்மையான அந்த அடர்ந்த காடு பகுதிகளில் நம்ம பயணம் செய்ய போறோம். அதுக்கு அடையாளமா தான் இங்க ஒரு செக் போஸ்ட்டும் வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த சாலைகள்ல நமக்கு என்னென்ன மாதிரி விலங்குகள் கிடைக்குன்றத நம்ம பார்க்கலாம். சாலைக்கு இடது பக்கமாவே பார்த்துட்டு வந்த நாங்க, வலது பக்கமா பார்க்க தவறிட்டோம். அங்க வந்து ஒரு சின்ன நீர்நிலை மாரி ஒரு இடம் இருந்ததுங்க. அதுக்கு பக்கத்துல தொலைதூரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கடமான் மற்றும் ஒரு புள்ளிமான் 2மே ஒரே மாரி கொம்புகள் கொண்ட ஒரு ஜோடியா ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு காட்சி எங்களுக்கு கிடைச்சது. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே மிகப்பெரிய காட்டு யானைகளோ வேற எந்த பிரேடேட்டரும் கிடையாது. ஆனா இதுக்கப்புறமா இந்த வனவழி பயணத்துல நம்ம இந்த அளவுக்கு காட்டு யானைகளை பார்ப்போம்னு நான் யோசிச்சு கூட பார்க்கலங்க. ஆனா திடீர்னு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காட்டு யானைகள் கூட்டம். எத்தனை யானைகள் இருக்குன்றதை என்னால எண்ண கூட முடியலங்க. ஒரு ஒரு மரத்துக்கு கிளையும் ஒரு ஒரு யானைகள் என்ன அந்த அற்புதமான காட்சிகள் எல்லாமே இது உங்களுக்காக. ஒரு மிகப்பெரிய காட்டு யானை கூட்டம் அப்படியே சாலைக்கு நடுவுல இப்போ முகாமிட்டு இருக்குங்க. இது எனக்கு தெரிஞ்சு இருட்டுனதுக்கு அப்புறமா இந்த சாலையை கடந்து போறதுக்கு ஆயத்தமாகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு மரத்துக்கு கீழேயும் ஒரு ஒரு யானைகள் நிக்குது. ஆனா இந்த மரங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா மிக ஓங்கி உயர்ந்தனால இந்த யானைகள் நமக்கு பார்க்கிறதுக்கு அளவுல சிறிதா தெரிஞ்சாலும் இது எல்லாமே பிரம்மாண்டமான யானை கூட்டங்கள், அதுவும் காட்டு யானை கூட்டங்கள் தான். அப்படியே வந்து நாங்க மெய் சிலிர்த்து போயிட்டோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ப்ராப்பரான ஒரு யானை குடும்பம், ஒரு ஆண், பெண், நிறைய குட்டிகள். இந்த மாரி மிகப்பெரிய யானை கூட்டங்களுக்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும் அப்படின்னும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எல்லாமே இப்ப அது வாழக்கூடிய இடத்துல அப்படியே எனக்கு கண் முன்னால பார்க்கும்போது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க. இந்த
இந்த காட்சிகள் எல்லாமே நாங்கள் வந்து தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடோட ரொம்ப தூரத்துலேருந்து ஜூம் பண்ணி தான் உங்களுக்கு நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எக்காரணம் கொண்டும் இந்த மாதிரி வனவழி பாதையில் போகும்போது இந்த மாதிரி மிருகங்கள் தென்பட்டால் எக்காரணம் கொண்டும் அதனுடைய அருகில் போகிறத நீங்கள் தவிர்த்துருங்க. நீங்க ஒருவேளை எதிர்காலத்துல இந்த மாதிரி ஃபாரஸ்ட்குள்ள நீங்க பயணம் செய்யும் பொழுது இந்த மாதிரி காட்டு விலங்குகளை பார்க்க நேர்ந்தால் தயவு செஞ்சு எக்காரணம் கொண்டும் வாகனத்தை விட்டு மட்டும் கீழே இறங்காதீங்க. நாங்க இப்ப தெகட்ட இந்த யானைகளை பார்த்துட்டு மேற்கொண்டு எங்களுடைய பயணம் தொடர்ந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பெரிய யானை கூட்டம்னாலும் கொஞ்சம் தொலைவுல பார்த்தோம். ஆனா இதுக்கப்புறமா இப்ப நாங்க சாலைக்கு ரொம்ப அருகிலேயே இந்த பிரம்மாண்ட யானைகளை திரும்பவும் நாங்க பார்த்து ரசிச்சோம். இந்த யானைகள் வந்து பார்க்கறதுக்கு வந்து அளவுலயும் கொஞ்சம் பெருசா இருந்தது. இதுவுமே வந்து ஒரு சின்ன குடும்பத்தோட தான் இருந்தது. ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கும்போதே நமக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்துற மாரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு யானை கூட்டமா இந்த யானைகள் இருந்தது. இதுவுமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சரியான இடைவெளியில நிறைய யானைகளை எங்களால பார்க்க முடிஞ்சது. இது யானை இடைப்பெயர்வு காலம் அப்படின்றனாலயும், நாங்க வந்தது சரியான ஒரு மாலை நேரம் அப்படின்றனாலயும், இவ்வளவு யானைகளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இந்த பொன்னான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்மளுடைய ஜங்கிள் டேட்டாபேஸ் சேனல்ல இந்த முத்தங்கா வனவழி பாதையில நிறைய காட்டு யானைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இன்னைக்கு கிடைச்சது. திகற்ற அளவுக்கு நிறைய காட்டு யானைகளை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு என்னைக்குமே 100% உண்மையா இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ஏன்னா என்னுடைய ஒரு சில வீடியோக்கள்ல என்னால காட்டு விலங்குகளை காட்ட முடியாம போகலாம். அது எதேச்சியா என்னால எதையுமே பார்க்க முடியாம இருக்கும் பொழுது நிச்சயமா அது என்னால வீடியோல போட முடியாம தான் இருக்கும். அதே நேரத்துல நம்மளுடைய பயணங்கள்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட்டேஜஸை என்னைக்குமே நான் காட்ட தவறியதும் இல்லை. அதனால நம்ம அந்த மாதிரி பயணங்கள்ல இருக்கக்கூடிய இந்த அற்புதமான இயற்கையை என்னைக்குமே போற்றுவோம். ஏன்னா இப்ப நம்ம வாழக்கூடிய தற்காலத்திலும் இந்த மாதிரி பிரம்மாண்டமான காடுகள், அதுக்குள்ள இவ்வளவு விலங்குகள் இருக்குதுன்றத போற்ற வகையில தான் இந்த சேனலுடைய எண்ணமே நம்ம ஆரம்பிச்சது. சோ வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிச்சயமா ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய மோட்டிவேஷன் தான் என்னுடைய பக்கபலம். நிச்சயமா உங்களுடைய கருத்துக்கள் என்றைக்குமே வரவேற்கப்படுகின்றன. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இயற்கையை போற்றுவோம், இயற்கையை கொண்டாடுவோம், நாம் இயற்கையாக மாறுவோம். Thank you so much and thanks for watching.